ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே ஓஎம்ஆரில் இருக்க மெரினா மாலுக்கு கண்டிப்பாக போயிருப்போம். இங்கே வந்து நாங்கள் குட்டீஸ்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைம் ஜோனில் இருக்க எல்லா கேம்ஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். டைம் ஜோனில் அடிக்கடி புது புது கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் இங்கே என்னென்ன கேம்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் எப்படி விளாட்றது, நாங்கள் எப்படி விளாண்டு ஜெயித்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இப்போ இங்கே வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம்ஸ் விளாண்டா இது வந்து நம்ம கரெக்டாக போய் அதை கேட்சப் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுவே கொண்டு வந்து உள்ளே போட்டுரும். ஆனால் இது ரொம்ப கஷ்டமானதுங்க. எப்போவுமே நமக்கு கிடைக்கும்னா சொல்ல முடியாது, ஒரு லக்கு தான். டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். நாங்கள் இதுக்கு முன்னாடி 2-3 தடவை பொம்மைலாம் எடுத்திருக்கோம். பட் இந்த தடவை வந்து தான் ஒன்றுமே சிக்கவே இல்லை எங்களுக்கு. இது வந்து டிக்கெட் எடுக்கிறது. இது வந்து 350 டிக்கெட்ஸு, 400 டிக்கெட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த கேம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் இது வந்து கரெக்டாக டச் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து சாக்லேட் வந்து கிடைக்கும். எங்களுக்கு இடையில நின்றுச்சு. கரெக்டாக அந்த இதை டச் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு சாக்லேட் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கும். இது வந்து ஒரு பவுல் மாதிரி இருக்குது. அந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம பாலை வந்து தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ பால் தூக்கி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். முந்தினா இது குட்டீஸ்க்கு மட்டும் விளாட்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இது வந்து குட்டீஸ்க்கு மட்டும் விளாட்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய குழந்தைகளும் உள்ளே போய் விளாட்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 97 வந்துருந்துச்சு. ஸோ நமக்கு 97 டிக்கெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த டிக்கெட்னா பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளோட அந்த ஃபன் சிட்டி கார்டு இருக்குல்ல அதில் அப்லோட் ஆயிரும். இது குழந்தைய மட்டும் இல்லைங்க, நம்மளும் விளாட்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். இது வந்து ஆங்க்ரி பேர்ட்ஸு. அந்த இது ஆங்க்ரி பேர்ட்ஸ் வந்து வெளியே வர வர நம்ம அதை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ அடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்கோர் வந்து கிடைக்கும்.
இவ்வளோ டிக்கெட்ஸ் கிடச்சிச்சு எங்களுக்கு. அப்புறம் இது நம்ம எவ்வளோ இதாக இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்க்க இதை ஓங்கி அடித்தோம்னா மேலே அந்த இது வந்து போகும். இது வந்து அதே மாதிரி தாங்க, ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி நம்ம பொம்மை வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி எல்லாமே பாப்பாவே தான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணா. கரெக்டாக மாட்டிச்சுங்க, ஆனால் அங்கனே போட்டுருச்சு. அப்புறம் இந்த கேம் வந்து 2 பேரும் ஜாலியாக ரொம்ப நேரம் விளாண்டாங்க. இது வந்து பம்பர் கார்ஸ்ன்னு நம்மளே ஓட்டுற மாதிரி இருக்கும். இல்லை வந்து தண்ணி வச்சு இப்படியே ஷூட் பண்ணுற மாதிரி. இது வந்து இந்த பால் வந்து கரெக்டாக நம்ம அந்த பாட்டிலில் தூக்கி போடணும். நம்ம அதை கரெக்டாக தூக்கி போட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளோ பாட்டில்ஸ் அதில் மார்க் எழுதியிருக்காங்க அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஸ்கோர் கிடைக்கும். இது வந்து மல்டி ஜக் போனஸ் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த இதில் வந்து தூக்கி தூக்கி போடணும். ஒரு பால் மாதிரி இருக்குது, ஒரே ஒரு பால் தான் வரும். இதில் நம்ம கரெக்டாக அந்த ஹோல்குள்ளே தூக்கி போடணும். விளாண்டோம். இதுக்கு ஒன்றும் பெருசாக வந்து ஸ்கோர் வந்து ஒன்றும் வரல. இது சின்ன பிள்ளை விளாட்ற மாதிரி, இது வந்து பெரியவங்க விளாட்ற மாதிரி வச்சுருந்தாங்க. பேஸ்கட் பால் வந்து பெரியவங்க விளாட்ற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த வந்து குட்டி பிள்ளைய விளாட்ற மாதிரி. இது சும்மா கப்பன் சாசர் மாதிரி அப்படியே சுற்றி வர்றதுக்கு சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ஏறுற மாதிரி வச்சுருந்தாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி சிப்ஸ்ன்ட்டு. இது அதே மாதிரி தான் கரெக்டாக அப்படி தட்டி விட்டோம்னா அந்த சிப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நாங்களே எப்படியாவது ஒரு பொம்மையாச்சும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தோம் கிளம்புற வரைக்கும். ஆனால் அது விழவே மாட்டேன்னுச்சு. இது ஃப்ரூட். இது நம்ம ஃப்ரூட் நின்ச்சான்னு சொல்லிட்டு இப்படி கட் பண்ணி விளையாடுறது. ஆக்சுவலி ஆனால் அது அன்னைக்கு வேலை செய்யல. இது ஃபிஷ் பிடிக்கிறது. இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஹை ஜம்ப் லோ ஜம்ப்னு வர்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பாப்பா கரெக்டாக நல்லா விளாண்டுக்கிட்டே தான் வந்தா. சூப்பராக விளாண்டா. இதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ப்ளூ கலரில் இது மாதிரி கிடக்குல, அதை வந்து நம்ம தூக்கி அந்த ஹோல்குள்ளே போடணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அந்த பேக்கை தூக்கி தூக்கி அந்த ஹோல்குள்ளே போடுறது. இல்லை, நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பைக் ரேஸ், கார் ரேஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பாப்பா 2 பேரும் பைக் ரேஸ் இது பண்ணாங்க.
ஐஷு வந்து செகண்டும், லட்சு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லையும் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபயர் பால்னு சொல்லிட்டு அதை நம்ம இழுத்து அப்படி விட்டோம்னா அது எங்கே வரைக்கும் போதும் அந்த ஸ்கோர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் ஜெயிச்ச டிக்கெட்னால் அங்கே வந்து டிக்கெட் கவுண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. அந்த இதில் வந்து நம்ம கொடுத்தோம்னா நமக்கு எவ்வளோ டிக்கெட் இருக்கோ அது வந்து நம்ம கார்டில் வந்து அப்படியே லோட் ஆயிரும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4308 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு கார்டில். நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோமோ அந்த பாயிண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி கிஃப்டிங் வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே மென்னா மாலில் டைம் ஜோன் போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட பாயிண்ட்ஸுக்கு வந்து இந்த பசில்ஸும் இந்த சிப்ஸும் வாங்கணும். இன்னும் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது கார்டில். நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் டைம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.